எடுத்து அதை விளக்கி உங்களுக்கு காண்பிப்பது தான் இயல்பாகவே நான் உங்களுக்கு செய்கிற பிரசங்கமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு தலைப்பில் ஒரு பிரசங்கம் பண்ணலான் இருக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான தலைப்பு. மற்றவர்களை பார்க்காதிருங்கள். சொல்லுங்க சத்தமா, மற்றவர்களை. சத்தமே வரலையே. மற்றவர்களை என்ன பாஸ்டர், வெளியே போகும்போது கண்ணை மறைச்சிடணுமா, கண்ணை மூடிட்டு போகணுமா? அப்படி இல்லை. மற்றவருடைய வாழ்க்கையை இப்படி சொல்லலாமே, ஒப்பிடாதிருங்கள். அவனை போல, இவனை போல, இவளை போல, அவளை போல, அந்த குடும்பத்தை போல, இந்த குடும்பத்தை போல. ஆமா, அது நம்ம பிசினஸே கிடையாது, அது நம்ம வேலையே கிடையாது. மற்றவர்களை நம்மோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. கரங்களை பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, பிடிக்கிறீங்களா? வேற யாரையும் பார்க்காதீங்க, மற்றவர்களை ஒப்பிடாதீங்க. சரி, இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு பிரசங்கமே. ஓகேவா? நான் சில காரியங்களை பைபிள்லேருந்து சொல்லுவேன். அதில் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை மாற்ற பிரயாசப்படும். ஆண்டுடைய வார்த்தை எப்போவுமே நமக்கு நல்ல காரியங்களை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் போதிக்கப்படுகிறது. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, இங்கே இருக்கிற உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டால் கை தூக்குங்க அப்படியெல்லாம் நான் சொல்லலை. இது வரைக்குமே நான் மற்றவர்களோடு என்ன கடுகு அளவு கூட ஒப்பிட்டு பார்த்ததே இல்லை அப்படிங்கிற யாராவது இந்த இடத்துல இருப்பீங்கன்னா நீங்க பெரியவங்க. ஆமே. ஏதாவது ஒரு விஷயத்துல, எதுலையுமே இது வரைக்கும் நான் மற்றவங்களை பார்த்ததே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்ற யாராவது இருப்பீங்கன்னா ஓகே, நீங்க உங்களை இப்படி வச்சு சூப்பர்டா அப்படின்னு சொல்லிக்கோங்க. சரி, அப்படி யாரும் சொல்றது மாதிரி தெரியல. சரி, கவனிப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளை. ஆதியாகமம் 4வது அதிகாரத்துக்கு நேராக உங்க சிந்தைகளை திருப்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் பைபிள் சொல்லுது. ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிடலாம், ஒரு 2 வசனத்தை வாசிச்சா அதுக்கு பிறகு நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம் 4 மற்றும் 5 வசனங்களை வாசியுங்கள். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. கவனிங்கள், இந்த வேத பகுதி நாம் அடிக்கடி கேட்ட, கேள்விப்பட்ட, வாசித்த வேத பகுதி தான். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில பிறந்த முதல் மனிதன் ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்டவன். ஏவாள் ஆதாமுடைய சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட எலும்பினால் தேவன் உருவாக்கினார். ஆனா நீங்க இந்த 4வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அப்படின்னு இருக்கு. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இது நீங்க திரும்ப திரும்ப நீங்க வாசிச்சு பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவி இடையே உள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை பைபிள்ல அறிந்தான், மனைவியை அறிந்தான், அன்னாளை அவனுடைய கணவன் அறிந்தான் அப்படின்லாம் இருக்கும். அப்போ பைபிள் என்ன போதிக்குதுன்னா, கணவன் மனைவிக்கு இடையேயான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுவது என்று மகத்தான ஒரு அழகான அற்புதமான ஒரு வார்த்தையினால் கர்த்தருங்க நமக்கு தெளிவுபடுத்துறார். இன்னைக்கு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே பாவம்னு சொல்றாங்க. இல்லை, கர்த்தரால் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள, கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரால், தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். இப்போ
முதல் மனிதன் ஆதாம், முதல் மனுஷி ஏவாள், இவர்களை ஆணும் பெண்ணுமாய் கர்த்தர் உருவாக்கி அவர்களை பலுகி பெருகும்படி அவர்களை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்றாள். இந்த பூமியில பிறந்த முதல் மனுஷன், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும், ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்த முதல் மனிதன். அவன் பேர் என்ன சொல்லுங்க, சத்தமா சத்தமா சொல்லுங்க. காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஏவாள் சொல்றாங்க, நான் தான் பெற்றெடுத்தேன், என் கணவனோடு நான் சேர்ந்ததினால், நாங்கள் மாம்சத்தில் இணைந்ததினால், எங்கள் திருமண உறவில் நாங்கள் இணைந்ததினால் தான் இவனை பெற்றெடுத்தேன். ஆனால் ஏவாள் என்ன சொல்றாங்கன்னா, நான் கர்த்தரால் பெற்றெடுத்தேன். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கிற பலன். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த எல்லா கிஃப்ட்டுக்காக கர்த்தர் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த சுதந்திரத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் எனக்கு கொடுத்த கர்ப்பத்தின் கனிக்காய் ஸ்தோத்திரம். அப்போ பைபிள் தெளிவா சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஏவாள் சொல்றாங்க, கர்த்தரால் இவனை பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நீங்க 3வது அதிகாரத்தில் பல முறை நம்ம தியானித்த வசனங்கள் தான், அதனால நான் கோட் பண்ணல, சொல்லி போயிடுறேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, ஸ்திரீயுடைய வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார். ஏவாள் ஆதாமுடைய வாழ்க்கையில 3வது அதிகாரத்தில் நடந்த அந்த காரியத்தை அவங்க லைஃப் முழுசு அவங்க மறந்திருக்கவே வாய்ப்பில்லை. எவ்வளவு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவர் கூட இருந்தோம், இந்த பிசாசு எங்களை தந்திரமா வஞ்சித்து விட்டான், அவன் தலையை நசுக்கிறதுக்கு ஸ்திரீயின் வித்து வரும் அப்படின்னு கர்த்தர் சொன்னதுனால இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை அது காயினா தான் இருக்கும், கர்த்தரால் பெற்றேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. கவனிங்கள், 3வது அதிகாரத்தில் நீங்க படிச்சாதான் 4வது அதிகாரத்தின் இந்த பலியை, இந்த காணிக்கையை நீங்க புரிந்து கொள்ள முடியும். நான் அவ்வளவும் விளக்க முடியாது, ஏன்னா எனக்கு இன்னைக்கு நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால நான் சொல்லி போயிடுறேன். 3வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்துட்டான். அத்தி இலைகளை அவர்கள் மேல போட்டு நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர்களுக்கு தோலினால் ஆன உடையை உடுத்துவிக்கிறார். அப்போ அவங்க தேவ பிரசன்னத்திற்கு அவங்க மறைச்ச அத்தி இலையினால வர முடியல. ஆனா கர்த்தர் கொடுத்த தோல் உடைகள் அவருடைய நிர்வாணத்தை மறைக்க உதவி செய்தது. தோல் உடைகள் வந்திருக்கணும்னா அங்க ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கணும், பலி செலுத்தப்பட்டிருக்கணும். ஏன்னா 3வது அதிகாரத்திலே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நான் உங்களுக்கு ஒரு விடுதலையின் மாலை ஜபத்தில் போதித்திருக்கிறேன். ஆதியாகமம் 1, 2, 3 இந்த 3 அதிகாரத்தையும் தெளிவா ஒரு மனுஷன் படிச்சுட்டான்னா முழு வேதாகமத்தையும் புரிந்து கொள்வது அவனுக்கு எளிது. நான் சொல்லுவேன், முதல் 3 அதிகாரத்துடைய அந்த விளக்கம் தான் முழு வேதாகமம். ஆதியாகமம் முதல் 3 அதிகாரத்துடைய விளக்கம் தான் முழு வேதாகமம். ஆதியாகமம் இந்த முதல் 3 அதிகாரத்திலே பலருக்கு நிறைய டவுட்டு. ஏன்னா அவ்வளவு கடினமான வேத பகுதி இங்க தான் இருக்கு. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேதாகமத்தை புரிந்து கொள்வது எளிது. அப்ப 3வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார், தோலினால் உண்டான ஆடைகளை கொடுக்கிறார். அப்போ தேவனிடத்தில் ஒரு மனுஷன் வரணும்னா ரத்தம் சிந்தப்படணும், ஏன்னா பலி செலுத்தப்படணும், ஏன்னா மனுஷன் பாவம் செய்து விட்டான் அப்படிங்கிறது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இதை முதல் மகனாகிய காயினுக்கும் அவங்க போதித்திருக்கணும், 2வது மகனாகிய ஆபேலுக்கும் போதித்திருக்க வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க, 2 பேரும் கர்த்தருக்கு என்ன செலுத்துறாங்க சொல்லுங்க? காணிக்கைகளை செலுத்துறாங்க. ஏன்னா ஆதாம் ஏவாள் அப்படிதான் வளர்த்துருப்பாங்க. டேய், முன்னொரு காலத்தில் நாங்கள் இருந்து இப்போ நீங்கள் எங்களை பார்க்குற மாதிரி இல்லை, தேவ பிரசன்னத்தினால இருந்தோம், அவர் பெரியவர், நான் பார்க்குற அந்த வானத்தையும் பூமியும் படைச்சவர் அவர் தான்டா. ஆண்டுடைய மகத்துவங்களையும் அவருடைய அன்பையும் அவருடைய நடத்துதலையும் கண்டிப்பாக காயினுக்கும் ஆபேலுக்கும் விவரித்து சொல்லி இருப்பார்கள். நீ தேவனுக்கு பலி செலுத்தணும்னா இப்படி தான் செய்யணும், காணிக்கை செலுத்தணும்னா உங்களுடைய முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணும், ஏன்னா அவரால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நான் பாரு, உன் அப்பா நான் இருக்கிறேன் பாரு, ஆதாம் சொல்லியிருப்பாரு, மண்ணிலிருந்து உருவானவன் பாரு எப்படி இருக்கிறேன், எவ்வளோ அழகா இருக்கிறேன், என்னிலிருந்து நீ உருவாகி இருக்கிற பாரு. இதெல்லாம் ஆண்டுடைய அற்புத செயல் அல்லவா? பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லிடுற எல்லாமே அவரால் தான் உண்டாயிருக்கு. இந்த பூமியில் விளையிற நெல்ல இருந்து
புல்லுல இருந்து ஓடுற மான்ல இருந்து எல்லாமே கர்த்தரால தான் உண்டாயிருக்கு. அப்போ நீ அவருக்கு உண்மையா இருக்கணும், அவருக்கு ஆராதனை செய்யணும், அவருக்கு பலி செலுத்தணும், காணிக்கைகளை செலுத்தணும். கண்டிப்பா அவர்கள் போதித்திருப்பார்கள். இப்ப 2 பேரும், முதல் பையன் பேரு காயின், இரண்டாவது பிள்ளைக்கு பேர் ஆபேல். 2வது வசனம் சொல்லுது, பின்பு அவனுடைய சகோதரனாகி ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிட. 2 பேரும் பிறந்துட்டாங்க. ஒரு ஆளுக்கு என்ன வேலைன்னா ஆடு மேய்க்கிறது. யாருக்கு ஆடு மேய்க்கிறது? 2வது பையனுக்கு ஆடு மேய்க்கிற வேலை. முதல் பையனுக்கு விவசாயம், நிலத்துல பயிரிடுகிறவன். ஒருத்தன் நிலத்துல பயிரிடுகிற விவசாயி, ஒருத்தன் ஆடு மேய்க்கிற மேய்ப்பன். இப்போ பைபிள் சொல்லுது 3வது வசனம், சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அவன் செஞ்ச பிசினஸ்ல இருந்து, அவன் செஞ்ச வேலையிலிருந்து கொஞ்சத்தை என்ன பண்றான்னா ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறான். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணுமா? கர்த்தருக்கு நாம கொடுக்கணுமா? நாம கொடுத்தாதான் கர்த்தரை வாழுவாரா? அப்படி இல்லை. காணிக்கையுடைய முக்கியத்துவத்தை நல்ல பிரதானமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் சிலவற்றை, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவருக்கு நான் எதுக்கு கொடுக்கணும்னா, அந்த ஆசீர்வாதத்தை தந்ததே அவர் தான். நன்றியோடு அவருடைய சமூகத்தில் நான் காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியங்களில் இவைகளில் ஒன்று. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம சபையில் அடிக்கடி காணிக்கையை பற்றி நான் பேசவே மாட்டேன். அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு சொல்லவே மாட்டேன். ஏன்னா சொல்லி கொண்டு வரதில்லை காணிக்கை. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தெரியணும், நான் வேலை செய்கிறதற்கு, நான் தொழில் செய்கிறதற்கு இந்த பலனையும் இந்த வாய்ப்பையும் உருவாக்கி தந்தது கர்த்தர். என் கை நல்லா இன்னைக்கு அசையுதுன்னா, இயங்குதுன்னா, ஓடுதுன்னா, நடக்குதுன்னா அது கர்த்தருடைய கிருபை. அதனால என் தேவனுக்கு என் இருதயத்திலிருந்து பலிகளை, காணிக்கைகளை நான் மனசார கொண்டு வருவேன், கொடுப்பேன். பெஸ்ட்டை கர்த்தருக்கு கொடுப்பேன். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இவன் காணிக்கை கொண்டு வந்தான். 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தையிலிருந்து, மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். நல்ல கவனிங்க. ஒரு மனுஷனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னால அந்த மனுஷனை கர்த்தர் அங்கீகரிக்கணும்.